சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இவ்வளவு தூரம் தேடி வந்தும் சிறுத்தை கண்ணுக்கு தென்படவில்லையே. எந்த பக்கம் சென்றிருக்கும்? சிறுத்தையின் கால் தடங்கள் போல் தெரிகிறதே. இதை தொடர்ந்து சென்றால் நிச்சயம் சிறுத்தையை பிடித்து விடலாம். இளவரசி, நாம் அற்புதமான மூலிகைகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த காட்டிற்குள் வந்தோம். வந்த வேலையை விட்டுவிட்டு இப்படி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தால் எப்படி? ஏனடி, இவ்வளவு சீக்கிரம் திரும்பி போவதற்காகவா இந்த காடு வரை உங்களை அழைத்து வந்தேன்? இந்த இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டு இந்த ஊஞ்சலில் ஆடும் பொழுது ஒரு அலாதியான மகிழ்ச்சி கிடைக்கிறதடி. போதும், நிறுத்தடி. அடியே, நீங்கள் இப்படி இயற்கையை ரசிக்காததால் தான் உங்களால் மூலிகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அரிய மூலிகைகள் பல இந்த காட்டில் இருக்கிறது. அது என் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இளவரசி, சிறு வயது முதல் அதில் உங்களுக்கு ஈடுபாடு என்பதால் நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு எப்படி அம்மா அதெல்லாம் தெரியும்? இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் என்னோடு. அம்மா, இன்று வேண்டாம் அம்மா, நேரமாகிவிட்டது. நாளை பார்த்துக் கொள்ளலாமே. இல்லை இல்லை, இன்று மூலிகைகளை பறிக்காமல் நான் வரப்போவதில்லை. நீங்களும் வந்துதான் ஆக வேண்டும். வாருங்கள், போகலாம். சரி அம்மா. இதுதான் நான் கூறிய அரிய வகை மூலிகைகள்.
இம்முறை நீ தப்பிக்க முடியாது. யாருடைய சத்தம் அது? யாரோ அலறும் சத்தம் கேட்கிறதே. யாருக்கோ ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. சீக்கிரம் வாருங்கள். இளவரசி, அவர் யாரோ, என்ன சூழ்நிலையோ, இதெல்லாம் நமக்கு எதற்கு? வாருங்கள், போய்விடலாம். நீ என் தோழியாடி. ஆபத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவதற்கு கூட வேண்டாம் என்கிறாயே. என்னோடு வந்தால் வாருங்கள், இல்லாவிட்டால் திரும்பிச் செல்லுங்கள். இளவரசி, நாங்களும் வருகிறோம். ஒன்றும் புரியவில்லை. சீக்கிரம் வா. தாங்கள்தான் கூச்சலிட்டதா? ஆமாம். என்ன நேர்ந்தது? பாம்பு கடித்து விட்டது. சற்று காலை காட்டுங்கள். இளவரசி, நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் சென்று இதற்கான பச்சிலையை பறித்து வருகிறேன். சரி அம்மா. இளவரசி, இருட்டப் போகிறது. இனியும் நாம் இங்கு இருப்பது முறையல்ல. உடனே போய்விட வேண்டும். இல்லையடி, நான் வருவதாக இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஒருவருக்கு பாம்பு கடித்திருக்கும் நேரத்தில் அவர் உறங்கிவிட்டால் பச்சிலையின் வீரியத்தையும் மீறி நாகத்தின் நஞ்சு மேலோங்கிவிடும். இரவு முழுவதும் அவரை தூங்கவிடக்கூடாது. அதற்காக நாம் என்ன செய்வது? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் இல்லத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் அவருடன் இருந்து ஏதாவது பேச்சு கொடுத்து கொண்டே இரவு முழுவதும் அவர் தூங்காதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். யாரோ ஒருவருக்காக நீங்கள் எந்த அளவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா? அவர் யாரோ ஒருவர் அல்லடி. அவருடைய பெயர் நாளைய சரித்திரத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நிச்சயம் நான் உதவி செய்யத்தான் வேண்டும். அப்படியானால் யார் இவர்? அதை இப்போது சொல்ல மாட்டேன். அதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அம்மா, அதோ அவர் கண்களில் உறக்கம் தெரிகிறது. சற்று தாமதித்தாலும் அவரது தூக்கம் நிரந்தர உறக்கமாகிவிடும். நீங்கள் செல்லுங்கள். இளவரசி, நீங்கள் அரண்மனைக்கு சென்று நான் நாளை காலைதான் வருவேன் என்று என் தாய் தந்தையரிடம் சொல்லுங்கள். சரி அம்மா. புலிச்சின்னம், கரிகாலன். என்ன, உறக்கம் வருகிறதா? ஆமாம். சரி, என்ன கையில் கட்டாரியை வைத்திருக்கிறாய்? இதுவா? இது உங்களுடையதுதான். இருட்டப் போகிறதல்லவா, தற்காப்புக்காக வைத்திருக்கிறேன். சரி, நான் சற்று உறங்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். முதலில் நான் கேட்கும் வினாக்களுக்கு நீங்கள் விடை சொல்லுங்கள். பிறகு உறங்கலாம். அப்படி என்ன கேட்கப் போகிறாய்? ஒரு குளத்தில் சில தாமரை மலர்கள் இருந்தன. அந்த குளத்திற்கு சில பறவைகளும் வந்தன. ஒரு மலருக்கு ஒரு பறவை என அமர்ந்த போது ஒரு பறவைக்கு மட்டும் மலர் இல்லாமல் போய்விட்டது. உடனே அவை மேலே எழுந்து ஒரு மலருக்கு 2 பறவை என அதில் அமர்ந்து கொண்டன. அப்பொழுது ஒரு மலர் மட்டும் மிச்சம் இருந்தது. அப்படியென்றால் குளத்தில் இருந்த மலர்கள் எத்தனை?
அங்கு வந்த பறவைகள் எத்தனை? சிந்தித்து விடை சொல்லுங்கள். ம்? இதற்கு போய் சிந்திக்க வேண்டுமா என்ன? விடை மிக தெளிவாக தெரிகிறதே. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். 3 மலர்கள், 4 பறவைகள். இப்படி சொன்னால் போதாது, விளக்கமாக சொல்லுங்கள். இதோ இப்படி 3 தாமரை மலர்கள் இருக்கின்றன. அங்கு 4 பறவைகள் வந்தன. ம், ஒவ்வொரு பறவையாக மலர்களில் அமர்ந்தபோது ஒரு பறவை மிஞ்சியது. பிறகு 2 2ஆக அமர்ந்தபோது ஒரு மலர் மிஞ்சியது. உண்மையில் நீங்கள் கெட்டிக்காரர் தான். இப்பொழுது நான் ஒரு கணக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். 2 நண்பர்கள் நிறைய மாங்கனிகள் இருக்கக்கூடிய மரத்தடிக்கு வந்தார்கள். அவர்கள் மாங்கனியை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இருவரில் ஒருவருக்குத்தான் மரமேற தெரியும். அதனால் மரமேற தெரிந்தவன் சொன்னான், நான் மரத்தின் மீது ஏறி கனிகளை பறித்து போடுகிறேன், அவற்றை நீ சேமித்து வை என்றான். மற்றவனும் சரி என்றான். ஆனால் ஒரு நிபந்தனை என்றான். என்ன நிபந்தனை என்று மற்றவன் கேட்க, நான் மரத்தின் மீது ஏறி பறித்து போடுவதால் பறிக்கப்பட்ட பழங்களில் எனக்கு 2 பங்கு, உனக்கு 1 பங்கு என்றான். மற்றவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான். ஒருவன் மரத்தில் ஏறி பழங்களை பறித்து போட்டுவிட்டு கீழே இறக்க, அதை 3 பங்காக பிரித்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்ட நேரத்தில் 1 பங்கு பெற்றவன், நண்பா, நீதான் 2 பங்கு பழங்களை வைத்திருக்கிறாயே, அதிலிருந்து எனக்கு ஒரே ஒரு பழம் தரலாம் அல்லவா என்று கேட்க அவனும் தந்து விடுகிறான். இருவரும் வீட்டிற்கு சென்று பார்க்க இருவரிடமும் சரிசமமான பழங்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் அவன் எத்தனை பழங்களை மரத்திலிருந்து பறித்து போட்டிருப்பான்? நன்றாக நேரமெடுத்து சிந்தித்து சொல். இதில் நேரம் எடுத்துக்கொள்ள அவசியமே இல்லை. அப்படியா? எங்கே சொல் பார்ப்போம். மொத்தம் 6 பழங்கள். எப்படி? 6 பழங்களை 3 பங்காக பிரித்தால் ஒருவருக்கு 2 பழங்கள் வரும். அதில் 2 பங்கு, அதாவது 4 பழங்கள் ஒருவனுக்கும் மீதமுள்ள 2 பழங்கள் மற்றவனுக்கும் கிடைத்தது. 2 பங்கு பெற்றவனிடமிருந்து 1 பழத்தை பெற்றுக்கொண்டதும் இருவருக்கும் சரிசமமாக 3 பழங்கள் கிடைத்துவிட்டன. பலே பலே, நீயும் மிகவும் புத்தி சாமர்த்தியம் உள்ளவளாகத்தான் இருக்கிறாய். சரி, இப்பொழுது நான் கேட்கட்டுமா? கேளேன்.
சென்று விட்டான். இனி தங்களைப் பற்றி பயப்பட ஏதும் இல்லை. என்ன சொல்கிறாய்? பாம்பு கடித்தவர்களுக்கு பச்சிலை வைத்தியம் செய்யும் அன்றைய இரவு அவர்களை உறங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த வைத்தியம் பூரண பலனை கொடுக்கும். ஓ, அதற்காகத்தான் இரவெல்லாம் விழித்திருந்து நீ என்னோடு உரையாடி கொண்டிருந்தாயா? இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், அதனால் தானே உன்னை சந்திக்க முடிந்தது. இரவெல்லாம் உன்னோடு பல அற்புதமான இலக்கிய கருத்துகள் என்றும் விடுகதைகள், விசித்திர கதைகள் என்றும் உரையாட முடிந்தது. நீ அழகில் மட்டுமல்ல, அறிவாற்றலிலும் சிறந்தவள் என்பதை உணர முடிந்தது. ஒரு பெண்ணாக நீ இரவெல்லாம் என் அருகே உரையாடி என்னை பாதுகாத்தாயே. இதனால் உனக்கு ஏற்பட போகும் சங்கடங்களை பற்றி கவலைப்படாமல் என் உயிரை காப்பாற்றினாயே. உனக்கு நான் எப்படி நன்றியை தெரிவிப்பது என்று எனக்கே புரியவில்லை. ஒருவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் போது எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது மனிதநேயம் உள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதைத்தான் நானும் செய்தேன். இதற்காக தாங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதில்லை. தங்களை காப்பாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இனி தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வருகிறேன். நில். என்ன திடீரென்று புறப்பட்டு விட்டாய்? இனி நான் இங்கு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால்தான். இரவு முழுவதும் பல விஷயங்களை பேசினோம். ஆனால் உன் பெயரை நானோ, என் பெயரை நீயோ தெரிந்து கொள்ளவில்லை. நீ யார்? உன் பெயர் என்ன? அதையாவது சொல்லிவிட்டு போ. சொல்ல மாட்டேன். ஏன்? அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் எனக்கு ஏதாவது கைமாறு செய்ய முன்வருவீர்கள். அது நான் உங்கள் மேல் காட்டிய அன்பையே அவமதிப்பது போல் ஆகிவிடும். அதனால் அதை பற்றி எதுவும் கேட்காதீர்கள். நான் வருகிறேன். பெண்ணே, பெண்ணே. மன்னவா. வாருங்கள் அமைச்சரே. இரவெல்லாம் என்னை தேடிக்கொண்டிருந்தீர்களா? ஆம் மன்னா, நானும் நமது வீரர்களும் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தெரிவித்தால் எங்கே பரபரப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதால் அங்கு தெரிவிக்கவில்லை. அதுதான் சரி. சூழ்நிலைக்கு தக்கபடி செயலாற்றுவதில் தங்களுக்கு நிகரானவர் யார் இருக்கிறார்கள்? மன்னவா, என்னவாயிற்று? இரவெல்லாம் எங்கிருந்தீர்கள்? எல்லாவற்றையும் பிறகு விவரமாக சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து சென்ற பெண்ணை பார்த்தீர்கள் அல்லவா? பார்த்தேன் மன்னவா. அவள்தான் எனக்கு ஏற்பட்ட பெரும் ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினாள். ஆனால் அவளை பற்றி எந்த விவரத்தையும் சொல்லாமல் சென்று விட்டாள். அவள் இதற்குள் இந்த காட்டை கடந்திருக்க முடியாது. அதனால் அவளை பின்தொடர்ந்து சென்று அவள் யார், எந்த ஊர் என்ற விவரத்தை தெரிந்து வந்து என்னிடம் சொல்ல வேண்டும். என் உயிரை காப்பாற்றி அவளுக்கு பிரதி உபகாரமாக நான் ஏதாவது அவளுக்கு செய்தாக வேண்டும். மன்னவா, அதற்கில்லை. அமைச்சரே, எதை பற்றியும் பேசுவதற்கு இது நேரமில்லை. முதலில் அவளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். நான் அரண்மனைக்கு செல்கிறேன். நீங்கள் அந்த பெண்ணை பற்றிய விவரத்தை கண்டுபிடியுங்கள். ஆணை மன்னவா.